தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். அல்ஜீரியா விசா விவகாரத்தில் பிரான்சுக்கு எந்தவொரு எண்ணிக்கை இலக்கும் இல்லை என எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். அல்ஜீரியர்களுக்கான பிரான்ஸ் விசா விவகாரத்தை ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா சரணடைதல் என்று விமர்சித்துள்ளார். பிரான்சில் பூச்சிக்கொல்லி சட்ட விவகாரத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சரின் ராஜினாமாவை மேக்ரோ நிராகரித்துள்ளார். பிரான்சில் ஜனவரி முதல் ஜூலை 22 வரை சுமார் 1,11,200 ஏக்கர் நிலப்பரப்பு காட்டுத்தீயால் எரிந்து நாசமாகியுள்ளது. பிரான்ஸ் வார் மாவட்டத்தில் காட்டுத்தீ இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்படுகிறது. இல்து-பிரான்சில் ஏரியார் பேயில் முக்கியமான கோடைகால பணிகள் காரணமாக சேவை நிறுத்தம் ஏற்படுகிறது. பிரான்சில் ஜூன் மாத வெப்ப அலையால் 5,764 பேர் அதிகமாக உயிரிழந்துள்ளதாக சந்தே பப்ளிக் பிரான்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வெப்ப அலை உயிரிழப்புகளின் பொழுது அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி இல்து-பிரான்ஸ் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 420993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. காணாமல் போனவர் பற்றிய அறிவித்தல்.
பாரிஸ் புறநகர் ஓல்னே சூபுவாவில் டாக்ஸி போன் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த நிழல் படத்தில் தெரியும் இந்த நபர் கடந்த 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார். இவரை யாராவது கண்டால் தயவு செய்து நிழல் படத்திற்கு கீழ் உள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அல்ஜீரியா விசா விவகாரத்தில் பிரான்சுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை இலக்கும் இல்லை என எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். ஜூலை 22 புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அல்ஜீரியாவுக்கு வழங்கப்படும் விசாக்கள் தொடர்பான விவகாரம் குறித்து பேசியிருந்தார். இந்த விடயத்தில் பிரான்சுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இலக்கும் இல்லை என்று, விசா வழங்குவதில் எந்த ஒரு தளர்வும் இல்லை எனவும் அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார். அல்ஜீரியர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையை ஒரு குறிப்பிட்ட இலக்காக நிர்ணயித்து குறைப்பது அல்லது அதிகரிப்பது என்ற கொள்கை பிரான்சிடம் இல்லை என்றும், விசா விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதில் பிரான்ஸ் கடுமையான அணுகுமுறையையே கடைபிடிக்கும் என்றும் அவரது கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் மாட் பிரெக்ஞான் பிரான்சில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய அல்ஜீரியாவில் உள்ள பிரான்ஸ் தூதுவரின் சமீபத்திய கருத்துக்களுக்கு மேக்ரோ திருத்தம் அளித்ததாக தெரிவித்திருக்கிறார். அல்ஜீரியாவில் உள்ள பிரான்ஸ் தூதர் சமீப நாட்களில் விசாக்களின் எண்ணிக்கை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை குடியரசுத் தலைவர் திருத்த விரும்பினார் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் மேக்ரோனின் கருத்தை மேற்கோள் காட்டி, விசா விவகாரத்தில் எந்த ஒரு எண்ணிக்கை இலக்கும் இல்லை, மேலும் பிரான்சின் தரப்பில் எந்த ஒரு தளர்வும் இல்லை. அல்ஜீரியாவுக்கான பிரான்ஸ் தூதுவர் ஸ்டீபன் ரொமாத்தே வழங்கிய சமீபத்திய நேர்காணலில் அல்ஜீரியர்களுக்கான விசாக்கள் அதிகரிப்பு தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த கருத்துக்களே பிரான்சில் அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அல்ஜீரியர்களுக்கான பிரான்ஸ் விசா விவகாரத்தை ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா சரணடைதல் என்றும், அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் லே ரிபப்ளிக்கன் கட்சியின் வேட்பாளரான புரூனோ ருத்தையோ இதனை கைவிடுதல் என்றும் சாடியுள்ளார். இதற்கிடையில் அல்ஜீரியா உடனான உறவுகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு பின்னர் பிரான்ஸ் அரசு தற்பொழுது அல்ஜீரியாவுடன் மீண்டும் சுமூகமான உறவை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றது. 2017ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் எமனுவல் மேக்ரோ விசா எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்தார். இது ஒருபுறம் பிரான்சின் தேவைகளுக்கும் மறுபுறம் அப்போதைய புவிசார் அரசியல் யதார்த்தங்களுக்கும் ஏற்ப இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அப்போது ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் விசாக்கள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் அவர் நினைவுபடுத்தினார். இது குறித்து உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னரான செய்தியாளர் சந்திப்பில் கூறும் பொழுது, நான் அல்ஜீரியாவுடனான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றுள்ளேன். இந்த விவகாரம் குறித்து ஒருபோதும் பேசப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அல்ஜீரியாவுக்கு வழங்கப்படும் விசாக்கள் தொடர்பாக எந்தவொரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இலக்கும் இல்லை என்று எமனுவல் மேக்ரோ அரசு கூறுகிறது. ஆனால் பிரான்சின் தூதர் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் விசா எண்ணிக்கை தொடர்பான விவகாரம் பிரான்சின் அரசியல் வட்டாரத்தில் புதிய சர்ச்சையை எழுப்பியுள்ளது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக £185 மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் பூச்சிக்கொல்லி சட்ட விவகாரத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ நிராகரித்துள்ளார். பிரான்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர் மோனிக் பாபு சர்ச்சைக்குரிய பூச்சிக்கொல்லிகளை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கும் சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதனால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய விரும்பி அதனை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களிடம் சமர்ப்பித்தார். ஆனால் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி இருப்பதாக கூறி மேக்ரோ அவரது ராஜினாமாவை ஏற்க மறுத்துள்ளார். எனவே மோனிக் பாபு தொடர்ந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக பதவி வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் ஜனவரி முதல் ஜூலை 22 வரை சுமார் 45,000 ஹெக்டேயர், அதாவது 1,11,200 ஏக்கர் நிலப்பரப்பு காட்டுத் தீயால் எரிந்து நாசமாகியுள்ளது. இதன் மூலம் இதற்கு முன் சாதனையாக இருந்த 2022ஆம் ஆண்டின் அளவையும் பிரான்ஸ் கடந்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக காட்டுத்தீ ஏற்படுவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக இதுவரை அதிகம் பாதிக்கப்படாத பிரான்சின் வடக்கு பகுதிகளிலும் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகிறது. வாரில் உள்ள பொந்தேவேஸ் பகுதியில் தற்பொழுது 1200 தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 2500 ஹெக்டேயர் பரப்பளவு தீயால் பாதிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வார் மாவட்டத்தில் காட்டுத்தீ இதுவரை கட்டுப்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். வாரில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ அவ்வப்பொழுது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பரவி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் கடும் சிரமத்துடன் போராடி வருகின்றார்கள். வாரில் ஏற்பட்டுள்ள இந்த பெரும் தீ ஏற்கனவே சுமார் 2500 ஹெக்டேயர் பரப்பளவை எரித்துள்ளது என்றும் 10 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ இன்னும் கட்டுக்குள் வரவில்லை என்றும் அது தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அந்த பகுதி மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். தீ இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் தொடர்ந்து புதிய தீ பரவல்கள் ஏற்பட்டு வருகின்றன என்றும் SDES தீயணைப்பு படையின் துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். அடிக்கடி புதிய இடங்களில் தீ பிடிக்கின்றது. அவற்றை ஒவ்வொன்றாக அணைக்க தீயணைப்பு படையினர் முயற்சித்து வருகின்றனர். காற்றின் திசையும் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜிராந்த் பகுதியில் சாய்மோஸ் நகராட்சியில் புதன்கிழமை நண்பகல் முதல் ஏற்பட்டுள்ள மற்றொரு காட்டுத்தீயில் சுமார் 70 ஹெக்டேயர் ஏற்கனவே எரிந்துள்ளது. ஒரு குடியிருப்பு பகுதி வெளியேற்றப்பட்டுள்ளது. காற்றின் திசை தொடர்ந்து மாறுவதால் தீயை அணைப்பது கடினமாக இருப்பதாகவும் கனடேயா தீயணைப்பு விமானங்கள் சம்பவ இடத்திற்கு வந்திருப்பதாகவும் நகராட்சி தெரிவித்திருக்கின்றது. மேலும் வாரில் உள்ள கொத்தினெக் பகுதியில் சுமார் 150 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில்
ஜிரோந்த் பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் ஜூலை 22 புதன்கிழமை அன்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றுள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். இல்துஃப்ரான்ஸில் ஏரியார் பேயில் முக்கியமான கோடைக்கால பணிகள் காரணமாக சேவை நிறுத்தம் ஏற்படுகிறது. ஜூலை 23 வரை இரவு 10:45 முதல் சத்லே லேஆல் ஏரோப்போ சார்து கோல் மித்ரிக்லே இடையே ரயில் சேவை நிறுத்தப்படுகிறது. மாற்று போக்குவரத்துக்காக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை கார்தனோட்டுக்கும் பூக்லா ரெயின் இடையே முழு நாளும் ஏரியார் பி சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் ஜூன் மாத வெப்ப அலையால் 5764 பேர் அதிகமாக உயிரிழந்துள்ளதாக சொந்தே பப்ளிக் ஃப்ரான்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரான்சில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஜூலை தொடக்கம் வரை நீடித்த கடுமையான வெப்ப அலையின் காரணமாக 5764 பேர் அதிகப்படியாக உயிரிழந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது என பிரான்ஸ் பொது சுகாதார நிறுவனம் சொந்தே பப்ளிக் ஃப்ரான்ஸ் ஜூலை 22ஆம் தேதி விவரம் தெரிவித்துள்ளது. 2026 ஜூன் 17 முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட 92 மாவட்டங்களில் அனைத்து காரணங்களையும் சேர்த்து இந்த கூடுதல் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. இது அந்த காலகட்டத்தின் வழக்கமான மரண எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 36% அதிகரிப்பாகும். இந்த எண்ணிக்கை முதல்கட்ட மதிப்பீடு என்று சொந்தே பப்ளிக் ஃப்ரான்ஸ் தெரிவித்துள்ளது. 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் இந்த கூடுதல் மரணங்களில் 2/3 பங்கை கொண்டுள்ளனர். இந்த வயது பிரிவில் குறைந்தது 3719 கூடுதல் மரணங்கள் பதிவாகியுள்ளன. 75 வயதுக்கு மேற்பட்டவர்களின் இறப்பு 33% அதிகரித்துள்ளது. 15 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வயது பிரிவினரும் இந்த அதிகப்படியான இறப்பால் பாதிப்படைந்துள்ளார்கள். குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் இறப்பு அதிகரிப்பு தெளிவாக காணப்பட்டுள்ளது. மொத்த கூடுதல் மரணங்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டவை ஜூன் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களில் ஏற்பட்டுள்ளன. பிரான்சில் இதுவரை பதிவான மிகவும் அதிக வெப்பமான நாட்களாக ஜூன் 24, 25 இருந்ததாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது.
சொந்தே புப்ளிக் பிரான்ஸ் 15 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வயதினரிடையேயும் இந்த அளவிலான அதிகப்படியான இறப்பு முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த 5764 என்பது வெப்பத்தால் நேரடியாக ஏற்பட்ட மரணங்கள் மட்டுமல்ல, வெப்ப அலையின் காலகட்டத்தில் பதிவான அனைத்து காரணங்களினாலும் ஏற்பட்ட மரணங்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்ப அலை உயிரிழப்புகளின் பொழுது அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி இல் து பிரான்ஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு 1999 கூடுதல் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது வழக்கமான காலகட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது 81% அதிகரிப்பாகும். அடுத்ததாக அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி கிராண்ட் எஸ்ட் பகுதி 635 மரணங்கள் இங்கு சம்பவித்துள்ளன. இந்த புள்ளி விவரங்கள் இன்னும் இறுதியாக உறுதிப்படுத்தப்படாத முதல்கட்ட தரவுகளாகும். கோடைகால கண்காணிப்பு காலத்தின் இறுதி ஆய்வு இலையுதிர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இந்த தரவுகள் மேலும் துல்லியமாக உறுதிப்படுத்தப்படும் என்று சொந்தே புப்ளிக் பிரான்ஸ் அறிவித்துள்ளது. 2003 ஆண்டின் வரலாற்று சிறப்புமிக்க வெப்ப அலையை தொடர்ந்து இதுபோன்ற அதிகப்படியான இறப்பு இதுவரை காணப்படவில்லை. 2003 ஆண்டு வெப்ப அலையில் சுமார் 15,000 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இருப்பினும் 2003 ஆண்டுடன் தற்போதைய நிலைமையை ஒப்பிடும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொந்தே புப்ளிக் பிரான்சின் மக்கள் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரிவின் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.